Wales University admissions open. For details, visit vistas.ac.in. அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். எங்கேயும் போகல, அதெல்லாம் போனா போறேன்னு சொல்லிட்டு போறேன். இதுல என்ன கிடக்குது? தலைமைச் செயலகத்திலிருந்து செய்தி வந்த வண்ணம் இருக்குது. அமைச்சரவை மாற்றத்திற்கு புதிய முகங்கள் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர் நீக்கிட்டு சில பேர் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. இந்த நிர்வாக காரணங்களுக்காக அமைச்சர்களை மாற்றுவதெல்லாம் வழக்கம் ஒவ்வொரு அமைச்சரவையிலுமே இடம்பெறுது. அந்த மாதிரியான ஒரு முதலமைச்சருக்கு தன் கீழ் பணியாற்றுகிறவர்களை அவர் மாற்றலாம், எடுக்கலாம், புதிய மந்திரிகளை போடலாம். இட் இஸ் ப்ரெரோகேட்டிவ் ரைட் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் அப்படி நடக்குதான்றது உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோதான் எனக்கு தெரியும். சுணக்கமா இருக்காங்க, அதனால மாத்தலாம். அதுக்கான அமைச்சர்களோட செயல்பாடு சுணக்கமா இருக்குது, அப்படி மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான அவசியம் இருக்கட்டும் 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 வேணாம் நான் சொல்றோம். துணை முதலமைச்சர் வரட்டும், வந்தல்லதான் நல்லதான். அப்படி இருக்குதா? 3 துணை முதலமைச்சர் நியமிக்கிறதுக்கான அரசு திட்டமிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. யார் சாரியோ நீங்களும் நல்லா பத்திரிகைகள் தான் நீங்க. இதெல்லாம் எந்த யார் who is creating all these cock and bull story? இல்ல சார், இப்ப துணை முதலமைச்சர் கடந்த ஆட்சி காலத்துல இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்துல இருந்துச்சு. இப்ப வந்து இந்த கேள்வி எல்லாம் நீங்க சித்தரஞ்சராஜ் அங்க போய் நின்று கேட்கணும். அதை விட்டுட்டு சும்மா இருக்காரு சரி இங்க தான் கேட்டு போவோமேன்னு வந்தீங்க என்ன பண்றது? வழக்கமா அமைச்சரவை மாற்றத்துக்கு முன்னாடி தலைமைச் செயலர் தமிழக ஆளுநர் சந்திக்கிறது வழக்கம். அதுக்கான திட்டம் ஏதாவது இருக்குதா? அரசு ஏதாவது ஆலோசிக்கப்பட்டிருக்காங்களா? தலைமைச் செயலர் நீங்க முதல்ல அமைச்சரவையே மாற்றம் இருக்கான்னே எனக்கு தெரியாது. அப்புறம் இருந்துக்குதானே போய் பார்க்கலாம் வர்றான்னு. தமிழ்நாட்டுல சில பகுதிகளுக்கு முக்கியத்துவம் விடுபட்டு இருக்கு. பழைய கேபினெட் தெரியல. நான் இறங்கிட்டு சிஎம் வீட்டுக்கு தான் போனேன். பார்த்தவரை அவர் காரில் உட்காந்துட்டு இருந்தாரு. செக்ரட்டரி தானேன்னு கேட்டேன். இல்லை அவர் என்னமோ ஒரு ஹோட்டலில் ஃபங்க்ஷனு. நான் கோட்டைக்கு போகிறேன்ட்டு போயிட்டேன். நான் கோட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஃபோன் போட்டேன். இல்லை ஒரு சொன்ன கால் வலின்னு படுத்துக்கிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் பண்ண சொல்லிப்போன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான். நான் பார்க்கல. இன்னும் இருந்தா போவோம். தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக ஆளுநர் விமர்சனங்கள் எல்லாம் வைத்திருந்தார். அதன் பிறகு ஏதாவது தொடர்பு கொண்டாரா? நீங்க பேசிருக்கீங்களா? நானும் பேசல, அவரு என்னோட பேசல. நான் 2 நாளா இல்லை சார். நான் திருநெல்வேலி நாகர்கோவில் போயிட்டு 10 மணிக்கு தான் வந்து இறங்கினேன். ஒரு நாள் சென்னையில் இல்லைன்னாலே பாதி உலகம் தெரிய மாட்டேங்குது. தமிழக ஆளுநர் திராவிட மாநிலம் காலாவதி ஆகிவிட்டது ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுக்கு உங்களோட பதில் என்னங்க? அவர் பேச்செல்லாம் காலாவதி ஆகிப்போச்சு. அவர் நீங்க முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணத்துல நீங்க போறீங்களா சார்? எதுக்கு? 23ஆம் தேதி ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க ஆபீஸ்ல நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஜப்பான் சிங்கப்பூருக்கு போறதா சொல்லிட்டாரு. நீங்க போறீங்களா? நிறுவனத்துறை இல்ல, நான் போகல. நிறுவனத்துறை அதிகாரிகள் டோக்கியோ போயிருக்காங்க. அது என்னுடைய அதிகாரிகள் அங்க கூப்பிட்டுருக்காங்க. அவங்களா கூப்பிட்டுருக்காங்க ட்ரெயினுக்கு. அதுக்கு அவங்கள அனுப்பிச்சிருக்கேன். நீங்களும் போறது வாய்ப்பு இருக்குமா? இல்ல இல்ல, சீஃப் இன்ஜினியர் முத்தையெல்லாம் போயிருக்காரு. நான் தான் அனுப்பிச்சிருக்கேன். இப்ப அமைச்சரவை மாற்றத்துக்கான அவசியம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? மூத்த அமைச்சர் அரசியல்வாதி அதை டிசைட் பண்ண வேண்டியது அவர் தான். துரைமுருகன் என்றால் வெட்டு ஒன்று துண்டு ஒன்றாக பேசக்கூடிய ஒரு நபர், எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய நபர். நீங்களே இந்த விவகாரத்துல சுற்றி வளைத்தே பேசுகிறீங்களே, இல்ல நான் உண்மையை ஒளிப்பாரு அதோட தெரிஞ்சா உடனே சொல்லுவேன். ஆமா இப்ப போறோம். அதுல என்ன ஒளி வேணுமா? நான் தான் சொல்றேன் உங்களுக்கு. பிளைட்டை விட்டு இறங்கி 10 மணிக்கு வந்தேன், குடிச்சேன். நேராக அவரை பார்க்கணுன்னு தான் போகிறேன் நான். ஏன்னா உங்ககிட்ட இல்லை இது மாதிரி செய்திகள். ஏர்போர்ட்லேயும் கேட்குறான், அங்கேயும் கேட்டான், திருநெல்வேலியில் கேட்டான், தென்காசியில் கேட்டாலாம் கேட்டான். என்ன சமாச்சாரம் அப்படின்னு போனேன் நான். அவர் வண்டியில் ஏறி உட்கார்ந்துருந்தார். நான் லீலா பேலஸ் ஒரு ஃபங்க்ஷன்னு அப்படின்னாரு. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். நான் கோட்டைக்கு போகிறேன்னு. அப்போ நான் கோட்டைக்கு வரேன் போங்க நீங்களும்னாரு. நான் போய் கோட்டையில் பயிலெலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி அவருக்கு இந்த காலில் வலியாக இருக்குது, அதனால் கோட்டைக்கு வரல, ரெஸ்ட் பண்ணுறாருன்னாரு. சரி ரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு நான் சாயந்தரம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான்.
அதுக்குள்ள மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் உண்மை. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இணைஞ்சிருக்காங்க. அந்த சந்திப்பின் பின்னணியில் திமுக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் மாநாட்டுக்கெல்லாம் நீங்க தான் பணம் கொடுத்ததா சொல்றாங்க. ஐயோ, அது அதெல்லாம் ஒன்று இல்ல, அந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? தினகரனை திரு ஓபிஎஸ் சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? திமுக இருக்கிறது யாரு ஜெயக்குமார் சொல்றாரு. ஜெயக்குமார் ஒரு நல்ல ஆள், ஏதாவது இந்த மாதிரி ஒரு சட்டை அடிச்சிருப்பாரு. சிபிஐ மாதிரி இருப்போன்றாங்க அவங்க ரெண்டு பேரும், டிடிவியும் ஓபிஎஸும். எப்படி ஒரு சிபிஎம் சிபிஐ இடதுசாரியில இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மாதிரி நாங்க ரெண்டு பேரும் இருப்போன்றாரு. பரவாயில்ல, இருக்கட்டும், இதுதான் நல்லதுதானே. சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்ல விரும்புறீங்க? சந்திப்பை அப்படி டிவியில் பார்க்குறேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நன்றி நன்றி. அமைச்சரவையை மாற்றி அமைப்பது குறித்து முதலமைச்சர் தான் முடிவு செய்வார் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்த போது பேசியிருக்கிறார். அதனை பார்த்தோம். சரி, சும்மா வண்டி ஒரு நேரம் விட்டு அமைச்சரவையை மாற்றுவது முதலமைச்சரின் உரிமை. அவர் யாரை வேண்டுமானாலும் மாற்றலாம். முதலமைச்சர் தான் இது குறித்து முடிவு செய்வார் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். அதனை பார்த்தோம். Wales University admissions open. For details, visit vistas.ac.in.